ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம் அண்ட் மீ சீக்ரெட். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது இன்றைக்கி டேயில் என்னென்ன பண்ணுறோமோ அது எல்லாமே பார்க்கலாம். மார்னிங் ஏஞ்ச உடனே ஃப்ரெஷ் ஜூஸ்லேருந்து ஆரம்பித்தோம். ஃப்ரெஷ் ஜூஸ்னால் எல்லாருமே ஃப்ரூட் ஜூஸ் நினைப்பீங்க, இல்லை ஹெல்த்தி ட்ரிங்க் ஜூஸு. இது மார்னிங் டெய்லியுமே கொடுத்துட்டு வரேன். இது வெயிட் லாஸுக்கு நல்லது. என் ஹஸ்பண்ட்க்கு, வீட்டில் வர எல்லாருக்குமே அந்த ஜூஸ் கண்டிப்பாக கம்பல்சரி குடிச்சே ஆகணும். அந்த ஜூஸ் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம். பெப்பர் ஜூஸு, முள்ளங்கி ஜூஸ், கேரட் ஜூஸு, அதுக்கப்புறமா கொத்தமல்லி புதினா ஜூஸ், அப்புறமா வெள்ளை பூசணிக்காய், அந்த மாதிரி ஜூஸ் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ஜூஸ் மார்னிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த ஜூஸோடு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா நடக்கிறது, அதுக்கப்புறம் மார்னிங் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட், இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலாக மாற்றிருக்கோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பாருங்கள். எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். வீட்டை பாருங்கள். வீடு இப்படி தான் இருக்கும். விலாகுக்காக வீடு ரொம்ப க்ளீன் பண்ணி அப்படி எதுவுமே இல்லை, எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். பாருங்கள், இந்த அஷுக்குட்டி ரொம்ப 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 சேட்டை. அஷுக்குட்டி எல்லா பொருளும் மேலே மேலே எடுத்து வைப்போம். எது அடுக்கி வச்சாலும் அவன் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவான். நல்லா நடக்கிறான் தம்பி, ஓடுறான். இப்போது சொன்னால் புரியுது. போய் டோரை க்ளோஸ் பண்ணு அப்படி சொன்னால் டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். சூப்பராக அவனை காட்டுறேன். அவன் அம்மா வீட்டுக்கு நாங்கள் மார்னிங்கே அம்மா கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்க தாத்தா வருவார், மார்னிங்கில் கூட்டிகிட்டு போவாங்க. ஈவினிங் நாங்கள் திருப்பியும் வேலை முடிச்சுட்டு அவனை கூட்டிகிட்டு வந்துடுவோம். இதுதான் டெய்லி ரொட்டீன். இன்றைக்கி மார்னிங் ரொம்ப பாப்பா அழுதுகிட்டே இருந்ததுனால கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம் லஞ்சுக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே இங்கே முடிச்சுட்டு லஞ்சுக்கு அங்கே போயிட்டோம். இதுதான் கிச்சன். எங்கள் கிச்சன் கிடையாது, இதுதான் எங்கள் கிச்சன். இதில் எப்போவுமே இப்போ சமைச்சிட்டு இருக்கவங்க யாரை பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு டீச்சர். அவங்க தான் சோப்பு எல்லாமே நாங்கள் தயாரித்த உடனே அதை யூஸ் எல்லாம் பண்ணி பார்க்குறது, அதை அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது, ப்ரமோட் பண்ணுறதுன்னா அந்த மெயின் ஆளுன்னு இருப்பாங்கள்ல, அதில் ஒருத்தருங்க இவங்க தான் எல்லாத்துக்கும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ அவங்கக்கிட்ட பேசலாம். பாருங்கள் அவங்க எப்படி பேசிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் சாம்பார் போயிட்டுருக்கு. அண்ணா, நீங்கள் இப்போ லஞ்சுக்கு வெளியே தானே போகிறீங்க? வெளியே தான் போகிறோம். பட் கீரை வேஸ்ட் ஆகிடும்ல, அதனால நாங்கள் கீரை இப்போ செஞ்சு சாப்பிடுவோம் ஃப்ரெஷ்ஷாக. பாருங்கள், வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணம். அப்படிதான். இவங்க குட்டி வாண்டுல ஃபஸ்ட்டு வாண்டு, செகண்டு தூங்கிட்டு இருக்கு, தேர்டு எங்கள் அம்மா வீட்டில் இருக்காங்க. இப்போ அங்கே தான் நாங்கள் போகிறோம். போயிட்டு அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறோம். பாய். இப்போ வாங்க ஹெல்த்தி ட்ரிங்க் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மார்னிங் அந்த ஹெல்த்தி ட்ரிங்கை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம், ஏபிசி அண்டு எம் ஜூஸ் அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை பாருங்கள். வெயிலில் சமாளிக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஹெல்த்தி ட்ரிங்க் மார்னிங்கில் நீங்கள் எடுத்தே ஆகணும். இப்போ சென்னை வாசிங்க, வெள்ளூர், காஞ்சிபுரம் எல்லாத்துலேயுமே செம்ம வெயில். இங்கே எல்லாமே ஆஃபீஸ்லேயே இருந்துடலாம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்குது. வீட்லேயும் ரொம்ப ஹீட்டு, ஏசி இல்லாமல் இருக்க முடியல. இப்போ கொஞ்ச நேரம் வீடியோக்காக ஏசி எதுவுமே ஆன் பண்ணாமல் கொஞ்ச நேரம் எடுத்தாலே எப்படி வேர்க்குது பாருங்கள். இது இல்லாமல் ஜாகிங் வாக்கிங் எல்லாமே போங்க. இது ஜங்க் ஃபுட் எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹெல்த்தி லைஃப்க்கு திரும்பினா நம்ம ஹெல்த்தை நம்ம ரொம்ப நல்லா பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்குங்க. அப்புறம் கேரட் கிடையாது, நெக்ஸ்ட் நம்ம போட போகிறது பீட்ரூட். கேரட் தானே இப்போ போட்டிங்க, ஆனால் பீட்ரூட்டு அப்புறமா போடுவோம். இவங்க போடுற மாதிரி முழுசா போடக்கூடாது. கட் பண்ணி போட்டாதான் அங்கே பிளெண்ட் ஆகும். टपिंग में जाको तो रजिस्टर करो बोले अम्मा कर दले பாருங்க, இஞ்சி கூட முடிச்சா அதுல ஃபேக்.
வீடியோ எடுக்கிறேன்னு தெரியாமல் பேசிகிட்டே இருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, குட்டி குட்டியாக எல்லாமே கட் பண்ணி போடணும். அம்மா சொன்ன மாதிரி முழுசாக போடக்கூடாது. நீங்கள் இதில் கேரட்டு, பீட்ரூட்டு, அப்புறமா நெல்லிக்காய், ஆம்லா, அதுக்கப்புறம் இஞ்சி அண்ட் மின்ட்டு, புதினா இலையில் சேர்த்து நம்ம போடுறோம். அதனால தான் ஏபிசிஎம் ஜூஸ் அப்படின்னு நான் சொன்னேன். இது ஃப்ரெஷ்ஷாக நம்ம குடிக்கும்போது நீங்கள் இதில் உங்களுக்கு உப்பு வேணும்னா உப்பு, பெப்பர் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் லாஸ்ட்டில் தான். வேண்டான்னா எதுவுமே சேர்த்துக்காமல் குடிங்க. நான் எதுவுமே சேர்த்துக்காம தான் கொடுத்துருக்கேன். நானும் குடிச்சிருக்கேன், வந்த கெஸ்ட்டுக்கும் கொடுத்தேன், அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டும் குடித்தாங்க. இதை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நல்லா கட் பண்ணி போட்டு பிளெண்ட் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுறோமோ அப்போ தான் நல்லா பிளெண்ட் ஆகும். இல்லைன்னா அடியில் நின்றுடும். நீங்கள் 2-3 டைம்ஸ் நீங்கள் திருப்பியும் அரைக்கிற மாதிரி இருக்கும், கிரைண்ட் பண்ணுற மாதிரி. நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஜூஸ் எடுத்துடுங்க. திருப்பி தண்ணி ஊற்றி அரைங்க. ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டா ஜூஸ் வந்து சரியாக வராது, மிக்ஸி ஜார்லேருந்து வெளியே வந்துடும். இது புதினா இப்போ தான் நான் போடுறேன். இது ஃப்ரெஷ் புதினா, ஒரு கை அளவுக்கு இருந்தால் போதும். இது ஒரு 3 மெம்பர்ஸ்க்கு இந்த ஜூஸ் வரும். இந்த அளவு நீங்கள் போட்டிங்கன்னா. இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணுறோம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றி பிளெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணுங்கள், இல்லைனா பிளெண்ட் ஆகாது. எனக்கு நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேயும் இருக்கும், அதை பார்த்துட்டு நாங்கள் திருப்பி பிளெண்ட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், சூப்பர் கலரில் இருக்குது, பிளெண்ட் ஆகிருக்கு. எதனால் இந்த கலர் வந்திருக்கு? பீட்ரூட் அண்ட் கேரட்டால். இதில் ஜிஞ்சர் சேர்த்துருக்க அந்த காரம் நல்லா தெரியும், சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த மாதிரி ஜூஸரோட ஸ்டெயினர் இருந்தால் நீங்கள் இது இந்த மாதிரி நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டின அப்புறம் திருப்பியும் ஒரு டீ ஜல்லடை இருக்குல்ல, அதுலேயும் நீங்கள் கட்டுங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் லாஸ்ட்டில் நீங்கள் குடிக்கும்போது அது உங்களுக்கு எப்படியோ இருக்கும். அந்த ஜூஸ் வந்து இதில் பெரிய பெரிய ஹோலாக இருக்கிறதுனால அந்த இது எல்லாமே பார்ட்டிகுலர் உள்ளே வந்துடும். அந்த சில பேருக்கு பிடிக்காது. அது எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு அது வாயில் வந்து அவங்களுக்கு பிடிக்காது. இதில் இப்போ நீங்கள் 2 டைம்ஸ் அதை நல்லா ஃபில்டர் பண்ணுறது நல்லது. அப்போ தான் வெறும் ஜூஸ் மட்டும் தான் வரும், சக்கை எதுவுமே இருக்காது. நீங்கள் இதை திருப்பியும் ஒரு தடவை போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிங்கன்னா ஜூஸ் கிடைக்கும். ஏன்னா இதில் நல்லா பாருங்கள், கேரட் வந்து நல்லா அரையில் அது முழுசாக கொஞ்சம் இருக்குது. நான் இன்னொரு தடவை போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அது ஜூஸ் எடுத்துட்டேன். இந்த மாதிரி 3 பேருக்கு வர மாதிரி ஜூஸ் எனக்கு கிடச்சிது. இந்த ஜூஸை ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணி யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா வந்து கெஸ்ட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அதனால் இந்த ஜூஸு நாம் ரெடி பண்ண உடனே ஃபஸ்ட்டு கெஸ்ட்டுக்கு கொடுத்தேன். அவங்க கெஸ்ட்டு குடிச்சிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ஜூஸோட ரியாக்ஷன் வீடியோ இது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நாம் அவங்களுக்கு கொடுக்கலாம். கொடுத்தாச்சு ஜூஸ். அவங்களுக்கு எப்படி இருக்கு மட்டும் பாருங்க, ஃபேஸ் ரியாக்ஷன். எப்படி இருக்கு ஜூஸ்? இதோட பேர் ABCGE. E for M தான். சாரி, E கிடையாது. E for engineering. G for ginger. இந்த மாதிரி டெய்லி காலையில குடிச்சீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகுறது உறுதி. ஏ எல்லாரும் சொல்லுங்க. ஹே